10வது நாள் விஜயதசமி அன்று கொழு அமைக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்திலே கோலம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நல்ல கால நேரம் பார்த்து நல்ல காரியங்களை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:21க்கு, சூரிய அஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி அமாவாசை. முடியும் நேரம் காலை 9:23க்கு. அதன் பிறகு பிரதமை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 7:57க்கு. அதன் பிறகு உத்திராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:50 1:20 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:50 7:20 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:50 4:20 வரை. யமகண்ட நேரம் காலை 7:20 8:50 வரை. கூலிகன் காலை 10:20 11:50 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு அதிகாலை 2 மணிக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு தாமதம், ரிஷப ராசிக்கு கலிப்பு, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு சிக்கல், கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு சுபம், தனுசு ராசிக்கு திறமை, மகர ராசிக்கு கவலை, கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு எதிர்ப்பு. இன்றைய விசேஷம் யுகாதி, தெலுங்கு வருட பிறப்பு. நம்ம தொடர்ந்து இந்த விரதங்கள் எடுக்கும் எளிய முறைகளை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையிலே நவராத்திரி விரதத்தை நாம் எப்படி எடுப்பது என்று ஒரு சுருக்கமான வழியை பார்க்கலாம். எந்த கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த விரதம் மேற்கொள்கிறோம் என்றால், நவராத்திரி 9 நாட்களும் கொண்டாடப்படும் இந்த விழா, நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்க்கையும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியையும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியும் வழிபட வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்வதால் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். இந்த விரதம் அனுசரிப்பதால் தனம், தானியம், சந்தானம், ஆரோக்கியம், கல்வி, செல்வம், கலை என்று எல்லா நலன்களும் நமக்கு கிட்டும். இந்த விரதத்தை யார் யார் அனுசரிக்கலாம் என்று பார்ப்போமா. பெண்கள் மட்டுமே அனுசரித்து பலன் பெறக்கூடிய விரதம் இது. முக்கால்வாசி இது பெண்கள் தான் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். எப்போது விரதம் மேற்கொள்ள வேண்டும், எந்த நாட்களில், என்ன மாதிரி மாதத்தில், தமிழ் மாதத்தில் என்று பார்த்தோம் என்றால், புரட்டாசி மாதம் சுக்லபட்சம் முதல் நாள் நவராத்திரி பண்டிகை ஆரம்பமாகிறது. விரதம் மேற்கொள்ளும் முறை: நவராத்திரி தொடங்குவதற்கு முன்பு முதல் நாள் காலையில் கொழுப்படிகள் அமைக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்திலே கோலம் போட வேண்டும். அன்று மாலை அவரவர் விருப்பப்படி ஒற்றைப்படை படிகளை அமைத்து கொள்ளலாம். அடுத்த நாள் நவராத்திரி தொடங்கும் தினத்தில் பொம்மைகளை படிகளில் வையுங்கள். 9 நாளும் இந்த பொம்மைகள் கலையாமல் அதன் இடத்திலேயே இருக்க வேண்டும். இந்த 9 நாளும் கன்னி பெண்களையும் சுமங்கலி பெண்களையும் உங்கள் வீட்டிற்கு வர சொல்ல வேண்டும். கொலுவிற்கு கூப்பிடும் உங்கள் வீட்டு பெண்கள் மற்றவர்கள் வீட்டிற்கு போகும்போதும், மற்றவர்கள் உங்கள் வீட்டிற்கு வரும்போதும் அம்பாள் ஒவ்வொருத்தர் உருவத்திலும் அவரவர் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பது ஐதீகம். அப்படி குழுவிற்கு வருகின்ற பெண்களுக்கு மஞ்சள் குங்குமத்துடன் கண்ணாடி, சீப்பு, வளையல் போன்ற அலங்கார பொருட்கள் தருவது நமக்கு எல்லாம் நன்மைகளையும் கிடைக்கும். இந்த கன்னி பெண்களுக்கு ஒரு சீர் மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நாம் தருவது மங்கள பொருட்களை கொடுப்பது மிகவும் நன்மை நம்மளுக்கு கொடுக்கும். எல்லாம் மங்களகரமாக, எல்லோரும் மங்களகரமாக வாழ வேண்டும் என்பது இதன் அர்த்தம். 9 நாட்களுக்கும் காலையில் அம்மன் ஸ்லோகங்கள் சொல்லி தினமும் விதவிதமான அதாவது நைவேத்தியங்கள் செய்து, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செய்து பூஜை செய்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும். 9வது நாளன்று சரஸ்வதி பூஜை அன்று புத்தகங்கள், இசைக்கருவிகள் அதனை பூஜையில் வைத்து வழிபட வேண்டும். நாம் உபயோகிக்கின்ற ஆயுதங்கள் பூஜையில் வைத்து, இந்த ஆயுதங்களால் தீவினை ஏதும் நடக்கக்கூடாது என நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதனால் இதற்கு ஆயுத பூஜை என்று பெயரும் உண்டு. சில பேர் இப்போ ஒரு தையல் கலையில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அவங்களோட தையல் மிஷின் மற்றும் அந்த கத்திரிக்கோள் போன்ற சில ஆயுதங்களை கூட வைத்து பூஜையில் வைத்து வணங்குகிறார்கள். 10வது நாள் விஜயதசமி அன்று கொழு விழா முடிவடைகிறது. அன்று இரவு பொம்மைகளுக்கு ஆராத்தி எடுத்து ஓர்
ஒவ்வொரு பொம்மைகளையும் படுக்க வைக்க வேண்டும். அதற்கு மறுநாள் அம்பாளுக்கு பூஜை செய்த பின் குழுவை எடுத்து விடலாம். அந்த பொம்மைகளை நாம் பத்திரப்படுத்தி மறு வருடமும் நாம் பாவித்துக் கொள்ளலாம். இந்த பூஜையை இந்த நிவேதியம் படைக்கிறது, அன்னாடம் பூஜை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்னாடம் மலர்கள் வாங்க வேண்டும், மாலைகள் வாங்க வேண்டும், அப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு சிக்கனமாக அழகாக இந்த பூஜையை நாம் செய்யும் பொழுது நம்ம வீடே ரொம்ப குதூகலமாகவும் அருமையாக இருக்கும். ஒரு நல்ல குட் வைப்ரேஷனாக இருக்கும் நம்ம வீடு. வருடத்திற்கு ஒரு முறை பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குழு விழாவை கொண்டாடுவது, நவராத்திரி விழாவை கொண்டாடுவது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. எவ்வளவுதான் நம்ம வேலை செய்தாலும் இந்த மாதிரி பூஜைகள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அலுப்பே தெரியாமல் நம்ம சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய விரத காலங்கள் இந்த மாதிரியான பூஜைகள் நாம் செய்யும் பொழுது. தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நாளைய விரதம் என்னவென்று பார்ப்போம், என்ன விரத கால பூஜை என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.